ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 பேப்பர் 6 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட லாஸ்ட் டே ரிவிஷன் ஸ்டடி பிளான் எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணால் நம்ம எக்ஸாம்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் எப்போ? ஜூன் 13 ஐ திங்க். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட எக்ஸாம் ஜூன் 13 இருக்கும். சிங்கிள் குரூப் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், போத் குரூப்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூப் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஜூன் 11 ஃபஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு லா எக்ஸாம், கரெக்டுங்களா? லா எக்ஸாம் 2 to 5 எக்ஸாமா? 5 o'clock எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சீக்கிரம் வர்றீங்களோ லேட்டாக வர்றீங்களோ, மிஞ்சி போனால் ஒரு 8 o'clock வந்துடும் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எம்சிக்யூ முடிச்சிருங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஏன்னா லா முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, வந்தோடனே நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 1 hour 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 hours கண்டிப்பாக அங்கே நம்மளோட எஃபோர்ட் இருக்கணும். எம்சிக்யூ போட்டு முடிச்சிருக்கணும், பக்காவாக கிளியராக அங்கே எம்சிக்யூ முடிச்சிருந்துருக்கணும். கம்பல்சரி அதை நீங்கள் நடந்திருக்கணும்ப்பா, சரிங்களா? கம்பல்சரி நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். ஓகே, எம்சிக்யூ சொல்கிறேன். அப்போ எம்சிக்யூ நீங்கள் அந்த மாதிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, எம்சிக்யூன்னு சொல்கிறீங்க ப்ரோ, எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் புக் பேக் எம்சிக்யூ, நம்ம இன்ஸ்டியூட் பிடிஎஃப் இருக்குல்ல, அது போக பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் பிடிஎஃப் இருக்குது. இது போக இன்னும் இதுவே உங்களுக்கு எனஃப் தான். ஏன்னா இதை தாண்டி வேறு எதுவும் தேவைப்பட போகிறதில்ல. இதை தாண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் பார்க்கலாம். அப்போ ஜூன் 11 அன்னைக்கு நைட்டோட நைட்டாக நம்ம ஃபுல்லாக, ரொம்ப டிலே கிடையாது, ஒரு 2 hours தான், ஒரு 2 மணி நேரம் மட்டும் எம்சிக்யூக்காக எஃபோர்ட்டை போட்டு முடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் டே ஜூன் 12 அந்த 12 அன்னைக்கு நீங்கள் சிங்கிள் குரூப் தான் எழுதுறீங்க. 12 அன்னைக்கு மார்னிங் 6 o'clock நைட்டு 11 o'clock வரை டைம் இருக்குது. உங்கள் விஷ் என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க இல்லையா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்கிற ஆர்டரில் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கான ஆர்டரில் ஃபாலோ பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்கள் விஷ் அப்படி போக போகிறீங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆர்டர். இது குரூப் 1 மட்டும் ரைட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி. இது ப்ரோ நான் போத் குரூப் எழுதுகிறேன் அப்படின்னா உங்கள் பிளானே வேறு. ஆக்சுவலி உங்களுக்கு டெய்லி எக்ஸாமில் ஒரு நாள் விட்டு கிடையாதுல, டெய்லி எக்ஸாமில் இப்போ ஜூன் 11 குரூப் 1னா ஜூன் 12 குரூப் 2 எக்ஸாம் எழுதிட்டு வந்துருப்பீங்க. அப்போ ஜூன் 13 அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். அப்போ என்ன பண்ணணும், ஜூன் 12 அன்னைக்கு எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock எக்ஸாம் முடிச்சு நைட்டு ஒரு 8 o'clock வீட்டுக்கு வந்தால் கூட நைட்டோட நைட்டாக அந்த 2 to 3 hours, நைட்டோட நைட்டானா விடிய கிடையாதுப்பா, அன்றைக்கே நைட்டுக்குள்ளே அந்த 10 o'clock 11 o'clockலேயே எம்சிக்யூ ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஏர்லியாக நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா கூட, ஒரு 10 o'clock 10:30 தூங்கிட்டா கூட மறுநாள் காலையில், அதாவது எக்ஸாம் அன்னைக்கு 13 அன்னைக்கு மார்னிங் கூட எந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock கூட எழுந்திரிச்சிக்கலாம். ஏர்லி மார்னிங் 4 or 5 எழுந்திரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11 ஒரு 12 o'clock வரைக்கும் படிச்சிங்கன்னா 2 o'clock எக்ஸாம். தாராளமாக ஒரு 5 hours எஃபெக்டிவாக பக்காவாக படிக்கலாம். ஆனால் நிறைய பேர் போத் குரூப் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விடிய படிக்கிறேன்னு சொல்லி படிப்பாங்க. விடிய படிக்கிறதுல இங்கே எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுப்பா. நீங்கள் படிச்சுட்டு நல்லா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா படிச்சிருவீங்க, மறுநாள் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸ்ட்ரென்த் இல்லைனா என்ன பண்ண முடியும்? சத்தியமாக எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியாது. அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸாம் இங்கே நல்லா எழுதணும்னு நினைக்கிறோமா, இல்லை படிக்கணும்னு நினைக்கிறோமா? அதுதான் இங்கே மெயின். படித்தாலும் ஹெல்த் சப்போர்ட் இருக்கணும். ஹெல்த் சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். சரி, இப்போ சிங்கிள் குரூப்புக்கும் போத் குரூப்புக்கும் ஒரு பிளான் மாதிரி நம்ம சொல்லிட்டோம், டைமிங் பிளான் இருக்குது, சரிங்களா? தட்ஸ் ஆல். ரிலாக்ஸாக பிளான் பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டரில் போகிறது அதானே இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. நான் சொல்கிறேன், சாப்டர் மட்டும் ஆர்டர் மட்டும் சொல்கிறேன், சும்மா நார்மலாக இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டர் வைஸ் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ரெவன்யூ ரிசிப்ஷன் இருக்குல்ல, அந்த சாப்டர் மெயின். அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் வித் எரர்ஸ், ட்ரையல் பேலன்ஸை மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை நம்ம சரி பண்ணுறது. அப்புறம் பிஆர்எஸ்ஸு. ஓகே, அப்புறம் பிஆர்எஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெப்ரிஷியேஷன், புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி, என்பிஓ, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஒரு 3 டாபிக்ஸ் இருக்கா. அந்த 3ல் 1 விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தைரியமெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் என்பிஓ விட்டுட்டு போவீங்க, கரெக்டாக என்பிஓ கேட்பாங்க. ஸோ அதனால் அப்போல்லாம் பண்ணக்கூடாது. 3மே நீங்கள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும், சரிங்களா? தட்ஸ் ஆல். அதை முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இந்த செக்ஷன் இ ஒன்று இருக்கும், லீஸ் அக்கௌண்டிங், பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட், இன்சூரன்ஸு, ஹையர் பர்ச்சேஸ்ன்ட்டு. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது டாபிக் விடலாமா நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், எதையுமே நீங்கள் விடக்கூடாது. லீஸ்னா புக்கில் இருக்க சம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பிரான்ச் டிபார்ட்மெண்ட் புக்கில் இருக்க சம் பார்த்தே ஆகணும். இன்சூரன்ஸ் புக்கில் இருக்க சம் பார்த்தே ஆகணும். ஹையர் பர்ச்சேஸ் புக்கில் ஒரு 5 to 6 சம்ஸ் நல்லா பார்த்தா கூட போதும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் தைரியமாக விட்டு போக முடியாது. இப்போ லீஸை விட்டு போகிறீங்க, நம்ம நேரத்தை கரெக்டாக லீஸ் கேட்டால் என்ன பண்ணுங்க, 7 மார்க் போச்சு. ஹையர் பர்ச்சேஸ் வேண்டாம் பார்க்க வேணாம் நினச்சி விட்டு போகிறீங்க, நம்ம நேரத்துக்கு கரெக்டாக ஹையர் பர்ச்சேஸ் கேட்டால் என்ன ஆச்சு? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 4 மாடியூலேருந்து 5, 6, 7, 8 இருக்குல்ல, இந்த 4 மாடியூலேருந்து கண்டிப்பான முறையில் 14 மார்க்கு சம்மு உள்ளே இருக்குது.
அது எதுவானாலும் இருக்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஒன்று விட்டுட்டு போவீங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம நேரத்துக்கு அதில் வந்து கேட்பாங்க அது ஒன்று. பிரான்ச் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து விட்டுட்டு போவாங்க கரெக்டாக அந்த இடத்துல வரும். லீஸ் நிறைய பேர் விட்டு போவாங்க கரெக்டாக லீஸ் வரும். அதனால தான் சொல்கிறது, என்றைக்குமே மாடி நம்பர் 5 எதுலனாலும் நீங்கள் ரிஸ்க் எடுங்க. இந்த மாடி நம்பர் 5, 6, 7, 8 வந்து ப்ரோ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா அந்த ரிஸ்க்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். விட்டுட்டு போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். சரிங்களா? நல்லா ஸ்கோர் கிடைக்கக்கூடியது. சில பேர் பிரான்ச்சை பார்த்து பயப்படுறீங்க. பிரான்ச் பயப்படுற அளவுக்கு ஒரு சாப்டரே கிடையாது ஆக்சுவலி. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். பாஸ்ட் கொஷின் பேப்பர் மட்டும் பாருங்கள். எப்படி பார்த்தாலும் புக் மாடலை தவிர வேறு எதுவும் கேட்க போகிறதே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க கஷ்டமாக கேட்பாங்கட்டு, கஷ்டமாக கிட்டவே கிடையாது. ஃபார்மெட்டை புரிஞ்சிட்டிங்கன்னா பிரான்ச் மாதிரி ஒரு ஈஸி சாப்டர் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் பிரான்ச்சை விடணும்னு நினைக்காதீங்க. லீஸு பிரச்சனை இல்லைங்க. லெஸார் லெஸி 2 சம் பார்த்துக்கோனா கூட புரிஞ்சிடும். ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த மட்டும் வந்து என்னது, பார்ஷியல் ரீபொசிஷன், ஃபுல் ரீபொசிஷன். இன்சூரன்ஸ் கிளைம் பொறுத்த மட்டும் லாஸ் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கணும். நீங்கள் விடணும்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி சொல்ல வரேன் நான். இப்போ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, சிங்கிள் என்ட்ரி 3மே பார்த்து வரீங்க. அதேமாதிரி இங்கே கீழே 4மே பார்த்தாகணும். இப்போ என்னன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 28 மார்க்ஸ் கேரண்டியாக உங்கள் கொஷின் பேப்பரில் கேட்டுறாங்க. 28 ஒன் வேர்டுலாம் சேர்த்து ஒரு 35 மார்க்கு கன்ஃபார்ம். 35ங்கிறது நான் மினிமம் சொல்கிறேன். அதுக்கு மேலே கூட கேட்டு வந்திருக்கலாம். நான் 35ங்கிறது மினிமமாக சொல்கிறேன், குறைஞ்சது 35 மார்க் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்குது. இது இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு போனாலே. இப்போ நான் சொன்ன அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ இந்த மாதிரி இதில், அதாவது செக்ஷன் சிஏயும் செக்ஷன் இயும் ஃபுல்லாக பார்த்துட்டு போனாலே குறைஞ்சது 35 மார்க் கன்ஃபார்மாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை நம்ம விட்டுட்டு போகலாமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். போகக்கூடாதுல்ல. அப்போ இதை வந்துடுங்க. அப்போ நான் இப்போ சொன்ன ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ நான் சொன்னதை மார்க் பண்ணிட்டீங்கல்ல, இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. ப்ரோ இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா? செக்ஷன் பி போங்க. செக்ஷன் பி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சைன்மெண்ட். இது சும்மா பேருக்கு பார்த்துக்கோங்க. மேபி வந்தால் உண்டு, மேபி வராமலே கூட போகலாம். அப்படி மேபி வந்துச்சுன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் கன்சைன்மெண்ட் வரும். ஜாயிண்ட் வெஞ்சர் கேட்குறக்கூடிய பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 கம்மி. அதனால் கன்சைன்மெண்ட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த ஆர்டரை முடிச்சிருவீங்களா? இப்போ என்ன இருக்கும் தெரியுமா? கடைசியாக எல்லாம் இப்போ நான் சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் அப்படியே வந்துடணும். நான் சொன்ன ஆர்டர்லேயே ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். வந்துட்டு செக்ஷன் டி, செக்ஷன் எஃப் 2 இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, செக்ஷன் டியை மொத்தமாக விட்டுட்டு செக்ஷன் எஃப்பை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. நான் ஒன்று தான் சொல்வேன். செக்ஷன் டியை மொத்தமாக விடணும்னா மிச்சம் எல்லா சாப்டர்ஸையும் பார்த்துட்டு போகணும். செக்ஷன் எஃப்பை மொத்தமாக விடணும்னா மிச்சம் எல்லா சாப்டர்ஸையும் பார்த்துட்டு போகணும். இதுதான் ஆர்டர். இதுதான் ஒரு பிளான். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த பெட்டி கேஷ் புக்கு, இந்த ஜேர்னல் லெஜரில் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சாப்டரோட நேமையே சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த ஆர்டரில் நீங்கள் டிக் பண்ணிட்டே வந்திருப்பீங்க இப்போது. ஓகே, அந்த ஆர்டரில் டிக் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா செக்ஷன் டி இருக்கா, அதுக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, செக்ஷன் டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர்ஷிப். ஒன்றுமே தெரியாது ப்ரோ, பார்ட்னர்ஷிப்னாலே ஒரு பயம் இருக்குல்ல. நான் ஒன்றே சொல்கிறேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க? ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஒரு 3 அக்கௌண்ட் போகிறீங்க. கரெக்டாக? அப்போ பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுறோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் 3 தானேங்க. டேலியாக இருந்தால் முடிஞ்சு, அவ்வளோதானே. ஃபார்மெட்டை தெரிஞ்சுட்டு போங்க. நீங்கள் ஃபார்மெட் தெரியாமல் போகிறதா இங்கே பிரச்சனைங்க. ஃபார்மெட் தெரிஞ்சுட்டு போயிருங்க. ஏன்னா சேஃப்டிக்கு நான் நல்லது சொல்கிறேன். என்றைக்குமே பசங்களை வந்து நான் பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு போங்க நான் சொல்ல மாட்டேன். எதுக்காகணும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம கையில் ஒரு பேக்கப் வச்சுக்கணும். ப்ரோ மிச்ச சாப்டர் பார்த்துட்டு போகிறேன் ப்ரோ, பார்த்துட்டு போகிறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் நேரத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாப்டரில் மறந்து போயிட்டாலோ சொதப்பிட்டாலோ வேறு வழி இல்லை, அட்லீஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக அட்டன் பண்ணலான்னா ஒரு ஃபார்மெட்டாக தெரிஞ்சிருக்கணும்ல. ஃபார்மெட்டே தெரியாமல் போனோன்னா தலையும் தெரியாது வாலும் புரியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் பார்ட்னர்ஷிப் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு டைம் இல்லை ப்ரோ, பார்க்கல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அக்கௌண்டிங் ஷார்ட்டை பார்த்துட்டு போயிருங்க, அவ்வளோதான். சரிங்களா ப்ரோ? இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரோ எனக்கு ஒன்றுமே பண்ணல ப்ரோ, பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அக்கௌண்ட் ஷாப் பார்த்துட்டு போங்க. நீங்கள் ரெண்டுமே விட்டுட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு மார்க்கு கேரண்டி சொல்ல முடியாது. அக்கௌண்ட்ஸ் கொஷின் பேப்பர் டஃப்னு யாருக்கு, அக்கௌண்ட்ஸ் கொஷின் பேப்பர் ஜென்ரலாக டஃபாக வராது. ஆனால் அந்த கொஷின் பேப்பர் டஃபாக யாருக்கு ஃபீல் ஆகும் மட்டும் சொல்கிறேன். அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டு, பார்ட்னர்ஷிப்பு, பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டு, என்பிஓ. இப்போ நான் சொன்ன சாப்டரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்காம போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் கொஷின் பேப்பர் உங்களுக்கு டஃபாக தான் ஃபீல் ஆகும். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 2 சம் பாருங்கள் மாடலுக்கு. அதாவது ஒரு பெரிய சம்மாக எடுத்தாலும் ஒரு 2 சம், ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு 2 சம், டெத்தில் ஒரு 2 சம், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு 1 சம் போதும். பீஸ்மெல் டிஸ்ட்ரிபியூஷனாக தேவையில்லை, ஒரு 1 சம் போதும். அமல்கமேஷன், கன்வர்ஷன் இருக்குல்ல, அதில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 3 சம். மொத்தத்துக்கே ஒரு 10 to 11 சம் மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸாமில் என்ன சம் வந்தாலும் உங்களால் கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ண முடியும். 10 to 11 சம்ப்பா. நல்லா பார்த்தீங்கன்னா
ஒரு 20 ஹவர்ஸ் 15 to 20 ஹவர்ஸ் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன். 15 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் நீங்கள் எஃபோர்ட் இனிமேல் கூட எஃபோர்ட் போட்டிங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம கையில் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். தைரியமாக கொஞ்சம் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ பாஸ் ஆனால் போதும் ப்ரோ, எதுக்கு எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் நேரத்துக்கு எல்லாமே அங்கே தெரியாத மாதிரி வந்துருச்சு, ட்விஸ்டடாக வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதட்டத்தில் நம்ம பார்த்துட்டு போகிறதே ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போகிறோம். ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போனோம்னா மார்க் வந்து 40க்கும் கீழே தான் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஜஸ்ட் பாஸ் ஆகிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் விடணும்னா பார்ட்னர்ஷிப் பார்த்துருக்கணும். பார்ட்னர்ஷிப் விடணும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்புறம் மிச்சம் எல்லா சாப்டர்ஸையும் பார்த்துருக்கணும். இதுதான் ஆர்டர். இந்த ஜேர்னலை பார்க்குறேன், லெஜரை பார்க்குறேன், இந்த பேசிக்கில் ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல அந்த மாடியூல் நம்பர் 1 அதெல்லாம் சின்னது, அதிலலாம் போய் பார்க்குறேன்னு சொல்லி யாரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் யாருக்கு டஃப்பாக ஃபீல் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் சிங்கிள் குரூப் எழுதுகிறவங்க நைட்டாக 1 வேர்ட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லாக கேப் இருக்குது, 1 டே ஃபுல்லாக நீங்களாம் படிக்கலாம். போத் குரூப் எழுதுகிறவங்க நைட் எம்சிக்கு முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் எஞ்சி படிக்கலாம், இல்லை நைட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கலாம். பட் 2 குரூப், அதாவது போத் குரூப் எழுதுறவங்களுக்கும் சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கும் அந்த விடிய உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியை தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு 5 கொஷின் பேப்பர் ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. இந்த 5 கொஷின் பேப்பரை நீங்கள் அட்லீஸ்ட் எக்ஸாம் முந்தின நாள் பார்க்குறதுக்கு டைம் இல்லைனாலும் இப்போவே பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லலை, பார்த்துருங்கன்னு சொல்ல வரேன். ஒரு கொஷின் பேப்பருக்கு 1.5 மணி நேரம் எடுத்தால் கூட முடிச்சிடலாம். சரிங்களா? உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். வேணும்னு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன கொஷின் பேப்பர் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019, ஜூன் 2024, டிசம்பர் 2024 இந்த கொஷின் பேப்பர் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ தாராளமாக அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பிடிஎஃப் ஆன்சரோடு இருக்குது, தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து எதுக்கு இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது நான் ப்ரூவ் பண்ணுறேன் வித் எவிடன்ஸோட அப்கமிங் வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன். அது எதுக்காக நான் சொல்கிறேன் அடிக்கடி அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா? அது அப்கமிங்கில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.